பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் துவங்கி 18ஆம் அதிகாரம் முடிய 15ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். ஆசா ராஜாவாக இருக்கிறார். ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினபடினால இப்படியாக அவர் ராஜாவிடத்துல போய் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு பேசுகிறார். ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இஸ்ரவேலிலே அநேக நாட்களாக மெய்யான தெய்வமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. உங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடுவீர்களே ஆவீர். அவர் உங்களுக்கு வெளிப்படத்தக்கவராய் இருக்கிறார். அக்காலங்களில் நீங்கள் இப்படிதான் செஞ்சீங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களை கூட சேர்த்து கொண்டார். அதன் நிமித்தமாக நீங்கள் மறுபடியுமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல நீங்கள் ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகினீர்களே ஆனில் உங்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அதற்கான பலனை அடைவீர்கள் என்று சொல்லியும் அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஆசா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தன்னுடைய மனதில் அவன் தினம் கொண்டு இப்படியாக இஸ்ரவேல்ல, யூதாவில, பென்யமீன்ல எல்லாத்துலயும் நடக்கக்கூடிய அருவருப்புகளை களைந்து போடும்படியாக முடிவு செய்கிறார். ஸோ கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேற தேவர்களை யாராவது சேவித்துக் கொண்டிருந்தார்களே ஆனால், இல்லைன்னா அங்க இருந்ததான அந்த மற்ற தேவர்களுக்கான அந்த விக்கிரக தோக்கு இது எல்லாத்தையுமே அவர் அகற்றி போடுகிறத நம்ம பார்க்கலாம். அவரும் கூட பலிகளை செலுத்துகிறார். பலிகளை செலுத்தியதோடு கூட இஸ்ரவேலில் மகா கம்பீர சத்தத்தோடு அவர் இப்படியாக ஆணையிடுகிறார். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவர்கள் யாராகிலும் இருப்பார்களே ஆயின் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறதான ஒரு ஆணையும் அவர் பிறப்புக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாத்தையும் தன்னிடத்திலிருந்து அகற்றி போட்டு கர்த்தருக்கு பிரியமானபடி உத்தமமாய் ஆசா அரசாண்டார் என்றும் நம்ம பார்க்கலாம். ஆனால் மேடைகளை மாத்திரம் இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை அப்படிங்கிற காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்திலையும் கூட ஆசா 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது என்று 15ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாக்கு ராஜாவா இருக்கிற ஆசா அரசாண்ட தேசத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருந்து கொண்டிருந்தான். அங்க ராமாவை அவன் கட்டினான் என்று சொல்லி பார்க்கலாம். சோ அப்போ இதை பார்த்தப்போ ஆசா என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்கூவில் இருக்கக்கூடியதான பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது அல்லவா, இந்த வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு என்னை விட்டு விலகி போகும்படி நீர் அவனோட கூட செய்த உடன்படிக்கையை முதல்ல தள்ளி போடும் என்று சொல்லுகிறார். சோ அந்த பெனாதாத் ராஜாவும் கூட ஆசாவுக்கு செடி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இப்படியாக பெனோதாத் ராஜா இவர்கள் எதிர்பட்டு வருகிறதையும் அவர்கள் சில பட்டணங்களை முறியடிக்கிறதையும் பார்த்து பாஷாவும் கூட ராமாவில வேலை செய்து கொண்டிருந்ததை விட்டு அவன் போகிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு இந்த பாஷா கட்டினார் இல்லையா, ராமாவின் கற்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கேபாவையும் மிஸ்வாவையும் கட்டுகிறார். சோ அந்த சமயங்கள்ல இருந்ததான ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசான்ல நீருடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். அதோடு கூட உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எத்தியோப்பியா இருந்ததான லூபியர் மகாசேனையா இருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தபடினாலதானே நீங்க அந்த யுத்தத்தை ஜெயிச்சீங்க. இப்ப ஏன் கர்த்தரை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களே, ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். இவ்வளவு நாள் அமைதியா இருந்த தேசத்துல இனி யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இதை கேட்ட ஆசா கோபம் கொண்டு இந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை
காவலறையில் வைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசா வந்து 39ஆம் வருஷத்துல அவனுடைய கால்கள் எல்லாம் வியாதி உண்டு அவன் நோவு பெருத்தவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமாக ஆசா மரித்து தன்னுடைய தகப்பன் வீட்டாரோடு கூட அவன் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 17ஆம் அதிகாரத்திலேயும் கூட யோசபாத் ராஜாவாகிறத நம்ம பார்க்கலாம். ஆசாக்கு பிற்பாடாக அவனுடைய குமாரனாகிய யோசபாத் இங்கு ராஜாவாகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். யூதாவையும் கூட அரணான பட்டணங்களை கட்டி அவனுடைய இராணுவத்தையும் கூட அவன் பலப்படுத்தினான். தன்னுடைய பட்டணங்களை அரணிப்பான பட்டணங்களாக்கினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் பாகாலை தேடவில்லை. தன் தகப்பனாகிய தாவீதிற்கு முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அருவருப்பான கற்பனைகளின்படி நடந்து கொள்ளாமல் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கற்பனைகளின்படி அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் அவன் கையில் இருந்ததான ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் நடந்தபடியினால அவன் விக்கிரக மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்றினான் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்ததான அந்த இராணுவங்கள் எல்லாமே நல்ல வலுப்பெற்று வந்ததாக இருந்தது என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா யூதாவில் வந்து உபதேசித்தான் என்று சொல்லியும் பார்க்கலாம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு அவன் இப்படியாக கர்த்தருடைய வசனத்தையும் கூட அவன் போதிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ யோசபாத் மிகவும் பெருகி கொண்டே போகிறார். யூதாவின் கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் பட்டணங்களையும் அவன் கட்டினான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சுற்றி இருந்ததான தேசங்கள்ல இருக்கக்கூடிய ராஜாக்களும் கூட இவன் கர்த்தருக்கு பயந்தபடியினால அவர்களுக்கு பயங்கரம் வந்துவிடுமோ என்று சொல்லி அவன் கூட யுத்தம் பண்ணாம இருந்தார்கள். அண்ட் அவனுக்கு காணிக்கைகளையும் பகுதிகளையும் கட்டி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 18ஆம் அதிகாரத்திலும் கூட யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யம் கனம் உண்டான ஒரு மனிதனாக இருந்தார். அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தார். ஆகாப் என்பவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று சொல்லி கேட்கிறார். என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஸோ என் கூட சேர்ந்து நீங்க யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யோசபாத்திடம் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். அதற்கு இவர்கள் இப்படியாக சொல்றார்கள், அங்க இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க, நம்ம போலாமா இல்லையா என்று சொல்லி கேட்கலாம் என்று சொல்லி. ஸோ அப்படியாக அவர்கள் விசாரித்த போது எல்லாரும் நீங்க போங்க, நீங்க இந்த போர்ல வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத் இப்படியா சொல்றாரு, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு யாராவது இருக்கிறாங்களா தீர்க்கதரிசி என்று சொல்லி மறுபடியும் கேட்கிறார். அப்பொழுது மிகாயா என்னும் தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆனா அவர் எப்பவுமே எனக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, அவரை கூடுங்க, அவர்கிட்ட போய் நம்ம மறுபடியும் கேட்கலாம் என்று சொல்லி கேட்கும்போது இந்த தீர்க்கதரிசியிடமாகவும் இப்படியாக கேட்கிறார்கள், நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி ஆனவரும் இப்படியாக சொல்றாரு, நீங்க போங்க, கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அவர் இப்படியாக சொல்றார், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலையில் சிதறடிக்கப்பட்டதை நான் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்று சொன்னான் என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். சோ இப்படியாக சொல்லுகிறதை இஸ்ரவேலின் ராஜா கேட்டு, பாருங்க இப்ப கூட எனக்கு எதிராக தான் இவர் தீமையாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொல்லி மறுபடியும் அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கும்படி சொல்கிறார். வருத்தத்தின் அப்பத்தையும் அவருக்கு கொடுக்குமாறு இடுக்கத்தின் தண்ணீரை சாப்பிட கொடுங்கள் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். சோ இவர்களும் கூட இப்ப போருக்கு போகிறார்கள். போருக்கு போகும்போது இப்போ ராஜா கிட்ட யோசபாத்து கிட்ட இப்படியாக இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறாரு, நீங்க ராஜவஸ்திரம் தரித்து யுத்தத்துக்கு போங்க, நான் நடுவுல இருக்கிறவங்களோடு கூட வேஷம் மாறி யுத்தத்துல பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி. சோ அப்படியாக அவர்கள் பிரவேசிக்கும் போது சீரியாவின் ராஜா அவர்களுடைய அந்த யுத்தம் பண்ணுகிறவர்களோடு இப்படியாக சொல்றாரு, நீங்க நேரா போய் இஸ்ரவேலின் ராஜாவை தான் நீங்க அட்டாக் பண்ணணும் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ராஜவஸ்திரம் தரித்திருந்தது
இஸ்ரவேலின் ராஜா அல்ல, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். ஸோ அவங்க போய் அவரை நெருக்கும் போது கர்த்தர் அவருக்கு மனம் இறங்கினார். அவர்கள் அது இஸ்ரவேலின் ராஜாவில்லை என்று சொல்லி அவர்கள் திரும்புகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லை நானேற்றி ஒருவன் எய்கிறான், அது இஸ்ரவேலின் ராஜாவின் மேல போய் பாய்கிறது. ஸோ அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது. அவனுடைய ராணுவத்திட்ட திருப்பி என்னை தனியாக கொண்டுட்டு போங்கன்னு சொல்லுகிறார். யுத்தம் முடிகிற வரைக்கும் அவர் இரத்த வெள்ளத்துல இருந்து கடைசியாக சூரியன் அஸ்தமிக்கும் போது அவர் இறந்து போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக இந்த 18ஆம் அதிகாரம் கூட நிறைவு பெறுகிறது. நாளைக்கும் கூட இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.